ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பேசக்கூடாது, குறையணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது ஒரு சில பேர் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் சொல்கிறேன். நிறையா பேர் உங்களுடைய இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், குறிப்பாக டெலிகிராம், அதில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் ஒரு ஆபாசமான வீடியோக்கள், பெண்கள் குளிக்கிற மாதிரி வீடியோ, ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு ஹோலி பிளேஸில், ஒரு கோயில்லையோ இல்லை ஒரு கடல்லையோ இல்லை ஒரு ஆறு நதியிலையோ குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸோடு இருக்கிற மாதிரி இந்த வீடியோக்களை இன்ஸ்டாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வீடியோக்கள் பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு. அது ஒரு பிஸ்னஸ் ஆகிட்டுருக்கு. அந்த வீடியோக்களை எடுத்து டெலிகிராம் சேனல் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட கேவலமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இதுக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற அந்த மகா கும்பமேளாவுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை பற்றி பேசக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நான் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எவ்வளோ மோசமான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மளே அறியாமல் ஒரு சில விஷயங்களை நம்மளே என்கரேஜ் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த மாதிரி போயிட்டுருக்கு இன்றைக்கி. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னடா அவன் திடீர்னு இன்ஸ்டாவில் இந்த மாதிரி ஆபாச வீடியோக்கள்லாம் வருது, வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு மகா கும்பமேளாவை கனெக்ட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவங்களுக்கு எதாவது ஒன்றா போதும் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவானுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிடாதீங்க. அது கிடையாது. இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம், யூபியில் மகா கும்பமேளாவில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் அங்கே போகிறாங்க. அந்த நதியில் பார்த்திங்க அப்படின்னா நீராடுனா மோட்சம் கிடைக்கும்ன்ற அவங்களுடைய பக்திக்கு ஒரு இதுக்காக அவங்க அங்கே போகிறாங்க. அங்கே போய் பெரிய பெரிய கோடீஸ்வரனில் இருந்து ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க எல்லாருமே அந்த நதியில் புனித நீராடுறாங்க. அப்போது அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிற சில கேவலமான ஈனப்பிறவிகள் என்ன பண்ணுறானுங்கன்னா, அவனுங்க இதுக்காண்டி போகிறவனுங்க, ஏன்னா இதை பிஸ்னஸ் ஆகிட்டாங்கல்ல, அங்கே போயிட்டு பெண்கள் குளிச்சுட்டு அந்த ஈர உடையோடு வராத, அந்த துணி விலகிற அந்த இதெல்லாம் வீடியோ எடுத்து, ஆபாசமாக வீடியோ எடுத்து வச்சு அதை இன்ஸ்டா மூலமாக ப்ரொமோட் பண்ணி, இந்த டெலிகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணுங்கள், இவ்வளோ வீடியோ இருக்குது, இதோட பேக்கேஜ் 2000 3000 அப்படின்னு சொல்லிட்டு விற்றுக்கிட்டு இருக்கானுங்க. எப்படி பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன், நம்ம யூடியூப்பில் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாலெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி இவன் லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன்னா 3000 ரூபா, பார்ட் டைம்னா 500 1000 அந்த மாதிரி இவ்வளோ கேவலமான வேலைகளை பார்த்துட்டு அதை ஒரு பிஸ்னஸாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரி வீடியோக்களை, அதே மாதிரி ஒரு ப்ரொமோஷனை நீங்கள் இன்ஸ்டாலேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லைனா ஒரு யூடியூப்லேயோ நீங்கள் பார்த்துருக்க முடியும். டெலிகிராம் சேனல், டெலிகிராம் ஒரு ஒரு ஒஸ்ட்டான ஒரு சோஷியல் மீடியான்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டெலிகிராம் ஏகப்பட்ட கெட்ட விஷயங்களுக்கு பயங்கரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறானுங்க. அது நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறத விட இந்த டெலிகிராம்ங்கிற ஒரு சோஷியல் மீடியாவை, ஒரு ஆப்பை கெட்ட விஷயத்துக்கு அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதில் இந்த விஷயமும் ஒரு விஷயம்.
யோசித்து பாருங்களேன், அவன் கும்பமேளாவுக்கு போகிறாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க. நம்ம அதை பற்றியும் பேசியிருக்கிறோம் லாஸ்ட் வீடியோவில். கிட்டத்தட்ட அந்த பக்தியினால், கடவுள் மேலே இருக்கிற அந்த அன்புனால், எப்படியாவது நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போகணுங்கிற அந்த ஒரு ஆசையினால் பல கஷ்டத்தோடு தான் வயசானவங்க, பெண்கள், குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, கும்பமேளாவுக்கு போய் அந்த நதியில் புனித நீராடுறாங்க. அப்படியும் மக்கள் இருக்கிற இடத்துல இப்படி கேவலமான ஈனப்பிறவிகளும் இருக்கிறானுங்கிறப்ப எவ்வளோ மோசமான ஒரு இது யோசித்து பாருங்கள். எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது நமக்கு. இன்றைக்கி இது பெரிய மீடியாக்களில் இந்த செய்திகள் இன்னும் இதாகலை. சோஷியல் மீடியாக்களில் தான் இந்த விஷயங்கள் பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்கு. குறிப்பாக யூபியில் வந்து பிடிச்சிருக்கிறானுங்க, ஒரு டீமே பிடிச்சிருக்கானுங்க இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்கள. இவங்க முழுக்க முழுக்க இந்த வேலை தான் பார்த்துருக்கானுங்க அந்த கும்பமேளாவில். ஏன்னா கூட்டத்தில், அவ்வளோ பெரிய கூட்டத்தில் எவன் என்ன பண்ணுறான், எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லார் கையிலையும் கேமரா இருக்குது. அப்படிங்கிறப்ப எவன் என்ன பண்ணுறான் வைக்கிறாங்கிறது எதுவுமே தெரியாது. ஆனால் இவங்க இந்த வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்கானுங்க. அவனை பிடிச்சி இது பண்ணி பார்த்தா இந்த வேலை பார்த்து இந்த மாதிரி வீடியோக்கள் எடுத்திருக்கானுங்க. அவனை விசாரிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பல திடுக்கிடும் தகவல்கள்லாம் வெளியே வந்திருக்கு. ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து போலீஸார் வந்து தீவிரமாக ஆய்வு செய்கிறப்ப நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்காங்க. எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு பார்த்தீங்க அப்படிலாம். இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டாவில் நீங்கள் எல்லோரும் அதை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஒரு சின்ன ஒரு கிளாமரான ஒரு ஃபோட்டோஸ் அதை வந்த உடனே அதை நீங்கள் போய் கிளிக் பண்ணி போயிட்டீங்கன்னாவே அப்படியே படிப்படியாக வந்து எங்கே கொண்டு போயிடும், இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டா பேஜை கொண்டு போகும். அங்கே போனீங்கன்னா எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெண் குளித்த வீடியோ, அந்த ஈரத்துணியோடு வர மாதிரி இந்த மாதிரி வீடியோ போட்டு கீழே வந்து ஃபுல் வீடியோ வேணும்னா டெலிகிராம் சேனலில் வந்து லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு. டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணால் அவன் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கான். இந்த மாதிரி இத்தனாயிரம் வீடியோ இருக்குது, லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன்னா 3000, 5000, 10,000 வரைக்கெல்லாம் இருக்குன்ற மாதிரி விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இதை பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கானுங்க. இதையும் நம்ம ஆட்களில் ஒரு சில பேர் என்ன பண்ணுறானுங்க, அந்த ஈனப்பிறவிகள் என்ன பண்ணுறாங்க, நல்லதுக்கு செலவு பண்ணுறதுக்கு கை வராது, இந்த மாதிரி காம பிசாசு பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்கு செலவு பண்ணித்தரேன், இதுக்கு. ஏன்னா அவ்வளோ தூரம் இதுக்கு வந்து எதிர்பார்ப்பு இருக்குது. காசு செலவு பண்ணுறதுக்கும் ஆள் இருக்கானுங்க. அதனால தானே இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணி தர்றானுங்க. அப்போ அந்த ஈனப்பிறவியில் என்ன பண்ணுறாங்கன்னா காசை கட்டி அதை இது பண்ணி அந்த வீடியோக்களை இது பண்ணி அதை எடுத்து இவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிக்கிட்டு வச்சுக்கிட்டு, அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. குறிப்பாக நம்மளுடைய இந்தியன் கல்ச்சருக்கு ரொம்ப 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 80% கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கல்ச்சருக்கு ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஃபாரினில் அவன் என்ன பண்ணுறான், எது பண்ணுறான், அது நமக்கு தேவையே கிடையாது. ஆனால் அவன் அப்படி இருக்கிறவனே அவன் என்ன பண்ணுறான், சோஷியல் மீடியாவை நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறானுங்க. ஆனால் இந்தியா ஒரு கலாச்சாரமாக நிறைந்த ஒரு ஊர், பெண்களை மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். நம்ம பெண்களை போற்றக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். பெண்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு தவறு நடந்துடக்கூடாங்கிறதுல ரொம்ப எல்லா கவர்மெண்ட்டுமே என்ன பண்ணுறோம், பயங்கர கவனிப்பாக இருக்காங்க. ஒரு சின்ன இஷ்யூ வந்தாலும் உடனே ஆக்ஷன் எடுக்கப்படுது. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இன்னமும் பெண்களுக்கு எதிரான, பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகரித்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு காரணம் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், இந்த சோஷியல் மீடியா. ஏன்னா
எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இந்த சோஷியல் மீடியாலையும் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் இருந்தாலும் அதை நிறைய பேர் தப்பான விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எத்தனை பேர் மனசாட்சி தட்டு சொல்லுங்கள், மனசாட்சி தட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுமே தப்பு தான். அந்த மாதிரி ஆபாச வீடியோக்குள்ளே பார்க்குறதுமே அது தப்பு தான். ஒருத்தவங்கள பெர்மிஷன் இல்லாமல் பார்க்குறது தப்பு தானே. யார் என்னன்னே தெரியாது. யாராக இருந்தாலும் என்ன, நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்கல்ல. ஒரு சில இந்த சமூக நல விரும்பிகள் மூலமாக தான் இந்த மாதிரி குற்றத்தில் ஈடுபட்டுருக்கிற இந்த கேவலமான இனப்பிரிவுகள் மாட்டுறாங்க. ஒரு சில பேர்னால தான், பல பேர்னால இந்த நாயை இதை பிஸ்னஸ் ஆக்கி விற்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சைபர் கிரைம், மக்களை எப்படி ஏமாற்றி அவனை பயன்படுத்தி காசு ஆட்டை போட்டுட்ருக்கானு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது போக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரீசெண்டாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் அந்த துணிமாத்திர இடத்துல ரகசிய கேமரா வச்சு வீடியோ எடுத்து கண்டுபிடிச்சி அந்த 2-3 பேரை அரெஸ்ட் பண்ணானு. தமிழ்நாட்டிலே நடக்குதுங்க. பெண்கள் எங்கே போய் தைரியமாக போக முடியும், வைக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க நாயை. வீடியோ எனக்கு பயங்கரமாக கேவலமாக திட்டணும் போல் இருக்குது. ஆனால் சோஷியல் மீடியாவில் எல்லோரும் பார்க்கறதுனால நம்ம வரத்து அந்த எல்லை மீறி நம்ம பேசிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நம்ம பொறுமையாக பேசிகிட்ருக்கேன் நான். அந்த வீடியோ எடுத்து இந்த மாதிரி நாய்கள் நம்ம ராமேஸ்வரத்தை சிக்கினாங்களே, இந்த மாதிரி நாய்கள் ஹோட்டலில் வீடியோ கேமரா வச்சு மாட்டி எவ்வளோ விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டுட்டோம். இனி அதை பிஸ்னஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. அதை இந்த டெலிகிராம்ங்கிற ஒரு போன ஒரு ஆப்பில் சோஷியல் இதில் அதில் இங்கே இதை ஆக்கி பிஸ்னஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மக்களுக்கு தேவையில்லாத விஷயந்தான். அவ்வளோ விஷயம் 80% தேவையில்லாத விஷயத்த தான் பண்ணுது. ஏதோ ஒரு 20% தான் பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களாக இருக்குது. சோஷியல் மீடியா எந்த விதத்தில் இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நான் பெருசு நீ பெருசுன்னு சொல்லிட்டு அருவாளை வச்சுட்டு கத்தியை வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நான் வெட்டுவேன் நீ வெட்டுவேன்னு சொல்லி எவ்வளவோ போலீஸ் சைபர் கிரைமாக இருக்கட்டும் எவ்வளவோ அதை அதெல்லாம் இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அதை புதுசாக டெக்னிக்காக இது பண்ணி வச்சு என்ன பண்ணுறானுங்க, மறுபடியும் இந்த வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறானுங்க. இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஏற்கனவே என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்கன்னா, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு இந்த மாதிரி ஆபாச வீடியோக்களை பதிவேற்றம் பண்ணுறதெல்லாம் தடை பண்ணணும். அது போக பார்த்திங்க அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாவை தேவையில்லாத விஷயங்கள் யூஸ் பண்ணுறாங்கல்ல, இந்த ஜாதியை பெருமை பேசிக்கிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நாய்களெல்லாம் இவங்கள பூரா வெளியே அனுப்பிச்சி விட்டாமே இந்த சோஷியல் மீடியா நல்லாயிருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வரணுங்கிறதுல இன்றைக்கி இந்தியன் கவர்மெண்ட்டு நிறைய ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நிறைய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுருக்கு. அதில் ஒரு நடவடிக்கை தான் இன்றைக்கி இவனுங்க துண்டாக மாட்டியிருக்கிறானுங்க. இந்த மாதிரி பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் விற்று சம்பாதிச்சிட்ருக்கிற இந்த ஈனப்பிறவிகள். இதே மாதிரி கவர்மெண்ட்டு இந்த மாதிரி நிறையா பேர் இருக்கிறானுங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா கேவலமான இனப்பிரிவுகள் நிறைய பேர் இருக்கிறானுங்க. அவனையெல்லாம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அதுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ பேர் இருக்கிறானுங்க.
எந்த வழியில் காசு சம்பாதிச்சாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க. நம்ம இதையும் பார்த்துட்டு தானே இருக்கோம். அவன் இந்த வேலையை பார்த்துருக்கான்ல, அவன் வீட்லேயும் பெண்கள் இருந்திருப்பாங்கள்ல, கொஞ்சம் அவெல்லாம் யோசித்து அப்போ இந்த விஷயத்தில் ஆண்கள் மட்டும்தான் ஈடுபட்டாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. பெண்களும் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வீடியோக்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறானுங்க. அவங்களுக்கு ஏதாவது கமிஷன் மாதிரி போயிடுது. இது கூட இடையில ஒரு நியூஸ் அடிபட்டுச்சு. பெண்கள் ஒரு கழிவறையில் ஒரு ட்ரெஸ் மாற்றுற இடத்துல, ஏன்னா பெண்கள் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக மாற்றுறப்ப அதை அவங்களுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்து இந்த மாதிரி அனுப்பி வச்சு இவ்வளோ வேலைகள்லாம் நடக்குதுங்க. அவ்வளோ மோசமான ஒரு நெஞ்சு பெண்களிலும் ஒரு சில பேர் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் கேள்விப்படுறப்போ ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. காசுக்காக என்ன வேணால் பண்ணிடலாமான்றேன் நான். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தயவு செய்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வர்றதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராங்க, டிக்டாக்கை ஒழிச்சானுங்க, அதில் ஒரு சில கூமுட்டைகள்லாம் கத்திக்காத நினச்சி இன்றைக்கி நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த இன்ஸ்டாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, இந்த டெலிகிராம் இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கு முன்னாடி வெப்சைட் இருந்தது, வெப்சைட்டில் எவனும் போய் இது பண்ணுறது கிடையாது, ஏன்னா மாட்டிப்பானுங்க. இப்போ இந்த மாதிரி இன்ஸ்டாலேயோ இதில் லிங்க்கில் வரதை கிளிக் பண்ணி இந்த வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே ஆக்ஷன் எடுத்து என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வாங்க. அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். அதே மாதிரி நம்முடைய இந்தியன் கல்ச்சருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தயவு செய்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஆபாசமான வீடியோக்களை பதிவேற்றம் பண்ணுறதா இருக்கட்டும், பேர்ட் வேர்ட்ஸ் பேசி பதிவேற்றம் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி கேவலமான ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் பிடிங்கன்றேன். அவனெல்லாம் இது பண்ணி தயவு செய்து இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், ஆண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் கூட குறையணும். அதை ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி ஈன வேலைகளை பார்த்துட்ருக்கிற நாய்களை பிடிச்சி தண்டனைங்கிறது ரொம்ப கடுமையான தண்டனையாக இருக்கணும். அந்த மாதிரி தண்டனை கொடுத்து கவர்மெண்ட்டை கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு, இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அதை கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் வச்சுக்கிறேன். பப்ளிக்கில் நீங்கள் போகிறீங்க வைக்கிறீங்க, ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னாலும் கூட சுற்றிலும் பாருங்கள். நீங்கள் ஏதோ ஃபோட்டோ எடுப்பீங்க, அதில் எங்கிட்டாவது பக்கத்தில் அவங்க ஏதோ ஒரு ட்ரெஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை குளிச்சுட்ருக்கலாம், அது ஏதாவது கிளிப் ஆகிடுச்சு வச்சுச்சு அப்படின்னா நீங்கள் யதார்த்தமாக எடுப்பீங்க, அது வேறு மாதிரி போயிடும். அதனால் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. அதே மாதிரி இந்த கும்பமேளா இந்த மாதிரி ஒரு புனிதமான இடத்துக்கு போய் நீங்கள் குளிக்கணும், இல்லை ஒரு ப்ரைவேட்டான ஒரு இடத்துல போய் ட்ரெஸ் மாற்றணும், பப்ளிக் இடத்துல இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஒரு ரெஸ்ட் ரூம் போனாலுமே ரெஸ்ட் ரூமில், ஏன்னா இன்றைக்கெலாம் பெண்கள் நிறைய அப்டேட் வந்திருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேமரா இருந்துச்சு அப்படின்னா மொபைல்லே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அந்த ரூமில் கேமரா இருக்கா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் நிறையாவே இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறேன். அதாவது பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு கூட அவங்கள கண்ணுக்கு முன்னாடி விளாண்டாலுமே கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலகம் ரொம்ப மோசமான உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்காக நம்ம பயந்து ஓடி ஒளியணும் அவசியம் கிடையாது. எதிர்த்து போராடி வாழ கற்றுக்கணும். அதுதான் நம்மளால் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம்.
கவர்மெண்ட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்புவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது அவேர்னஸ் இல்லாட்டியும் அவேர்னஸ் ஆவாங்க. இந்த மாதிரி பப்ளிக் இடத்துல எவ்வளோ தூரம் நம்ம வந்து அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ மோசமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, அதை நம்ம எப்படி சிக்கிடக்கூடாதுங்கிற சில பக்குவங்கள், ஒரு ஐடியாக்கெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போன்ற நல்ல வீடியோக்கள், அந்த சமுதாயத்துக்கு தேவையான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.